ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சிஷ்யர்கள் ஆளவந்தார் தன்னுடைய சரம தசையிலே ஒரு முக்கியமான உபதேசத்தை பண்ணுகிறார். தான் பரமபதத்துக்கு போகப் போகிறார் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. அதனாலே அவர் என்ன பண்ணுகிறார்னா, தனக்கு அந்தரங்கமான அடியார்கள் அனைவரையும் வரவழைத்து அவர்களுக்கு உபதேசங்கள் பண்ணுகிறார். சர்ம சந்தேசம். கடைசியிலே இருந்து புறப்படக்கூடிய நிலையிலே முக்கியமான அர்த்தங்களை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு சொல்லுகிறார், அருளி செய்கிறார். அந்த சமயத்திலே ஒரு அழகான விஷயத்தை காட்டுகிறார். பெரிய பெருமாளுடைய திருமேனியிலே மிகவும் ஈடுபாடு கொண்ட திருப்பான் ஆழ்வார். அந்த திருப்பான் ஆழ்வார் பெரிய பெருமாளுடைய திருவடி பார்শ্বத்திலே என்று சேவித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த திருப்பான் ஆழ்வாருடைய திருமேனியே நமக்கு உத்தேசியம் என்று ஆளவந்தார் தன்னுடைய சர்ம தசையிலே ஒரு முக்கியமான உபதேசத்தை பண்ணுகிறார். நமக்கெல்லாம் பொதுவா எது உத்தேசியம்? நித்திய கைங்கரியம் உத்தேசியம், பரமபதத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணுவது உத்தேசியம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா அது பரமபதத்தை போய் பண்ண வேண்டியது. ஆனா இருக்கும் காலத்துல நமக்கு எது உத்தேசியம்னா, உத்தம அடியார்கள் அவர்களுடைய திருமேனியை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருப்பதே நமக்கு உத்தேசியம் என்று பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். உத்தம அடியார்கள்னா யாரு? ஆழ்வார்கள், பூர்வாச்சாரியர்கள், இவர்கள் தான் உத்தம அடியார்கள். அவர்களுக்கு இந்த உலக விஷயத்திலே எதிலேயுமே ஈடுபாடு இல்லை. எம்பெருமானையே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இவ்வுலகிலே இருப்பது கூட எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினாலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் இப்ப ஆழ்வார்களுக்கு தான் என்ன கர்மமா இருக்கு இந்த உலகத்திலே இருப்பதற்கு. எப்பொழுது எம்பெருமான் மயர்வர மதில் அருளினானோ அப்பொழுதே அவர்களுக்கு இந்த உலகை விட்டு போக வேணும்ங்கிற ஆசை வந்துவிட்டது. அந்த ஆசையும் பெரிய ஆசையாக இருக்கு. ஏதோ பேருக்கு இப்போ நாம் கூட பெருமாளை போய் சேவிக்கும் பொழுது, பெருமாளே சீக்கிரம் திருவடி சேர்த்துக்கோன்னு கூட சில சமயம் நாம சொல்ல தோன்றது. ஆனா உடனே பெருமாள் சரி ரெடியா வரியா இப்ப போலாமா அப்படின்னு கேட்டா உடனே நமக்கு போக முடியுமா? அது தெரியாது நமக்கு. ஏன்னா நமக்கு பெருமாண்டத்திலையும் ஆசை இருக்கு, உலக விஷயங்கள்லயும் ஆசை இருக்கு. அந்த மாதிரி இல்லை ஆழ்வார்கள் எல்லாம். பொய் நின்ற ஞானம் பொல்லாவழுக்கு அழுக்குடம்புன்னு ஆழ்வார் சொன்னார்னா சத்தியமான வார்த்தைகள். இப்பொழுதே அவருக்கு பரமபதத்துக்கு போக வேணுங்கிற எண்ணம் தான் இருக்கு. ஆனாலும் எம்பெருமான் ஆழ்வாரை இந்த உலகத்திலே இருக்க வைத்தான் என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால், ஆழ்வாரை கொண்டு சில காரியங்களை பண்ண வேணும், இந்த உலகத்தை திருத்த வேணும். அவரை பாசுரங்கள் பாட வைத்து அந்த பாசுரங்கள் மூலமாக உலகத்தை திருத்த வேணும் என்பது முக்கிய காரணம். அதே போல ஆழ்வாருடைய இந்த திருமேனி இருக்கிறதே, இந்த திருமேனி இந்த உலகத்திலே தானே இருக்கும். ஏன்னா பரமபதத்துக்கு போனோம்னா அங்கே இந்த பிராகிருத சரீரத்தை எல்லாம் தொலைத்து விட்டு பரமபதத்தை அடைந்து அங்கே புதிதாக நாம் திருமேனியை பெறுகிறோம். ஆனா இந்த உலகத்திலே ஆழ்வார் எந்த திருமேனியை கொண்டு தன்னிடத்துல சரணடைந்தாரோ அந்த திருமேனியை அதுக்கு பிறகு பார்க்க முடியாது. அதனால எம்பெருமான் என்ன நினைக்கிறான், இந்த திருமேனி கொஞ்ச நாள் இருக்கட்டும், இங்கே இதையே நாம் அனுபவிக்கலாம் என்று எம்பெருமானுக்கும் ஆசை. ஆஹ்லாத சீத புலகீகிருத நேத்ர என்று ஒரு அழகான ஸ்லோகம். அதாவது கண்ணும் கண்ணீரமாக மயிர்கூச்செறிந்து கொண்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள், அந்த அடியார்களுடைய அந்த நிலையை சேவிப்பதே கண் படைத்ததுக்கு பிரயோஜனம். எல்லாருக்கும்னா அந்த இடத்துல எம்பெருமானும் சேர்த்து என்று சொல்லுவார்கள். எம்பெருமானுக்கும் கூட அதுதான் பிரயோஜனமே. இப்படிப்பட்ட அடியார்கள் கண்ணும் கண்ணீருமா ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கிறார்னா அதை பார்த்து அனுபவிப்புதான் எம்பெருமானுக்கே ஒரு முக்கியமான போக்கியமாக இருக்கும். அதனாலே அந்த திருமேனியை எம்பெருமான் ஆழ்வாருடைய திருமேனியை வைக்கிறான். எதுக்காக சொல்லுவாங்கன்னா, ஆழ்வாருக்கெல்லாம் கர்மத்தினாலே அவர் இந்த உலகத்துல இருந்தார்னு சொல்ல முடியாது. எம்பெருமான் இருக்க வைக்க வேணும் என்று ஆசைப்பட்டான். அதனாலே எம்பெருமானுடைய இச்சையினாலே அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியாருடைய திருமேனியை சேவிப்பதே நமக்கு உத்தேசியம் என்பதைத்தான் இங்கே ஆளவந்தார் இந்த சரித்திரத்தில் எடுத்து காட்டுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org